அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் கயமை என்ற தலைப்பில் இன்று ஒரு நல்ல பாடல். தளிர் மேலே நிற்பினோ தட்டாமல் செல்லா உளி நீரார் மாதோ கயவர் அழிநீரார்க்கு என்னானும் செய்யார் எனைத்தானும் செய்பவே இன்னாங்கு செய்வார் பெறின். நாலடியார். கயவர் தன்மை என்ன? கயவர் எப்படி இருப்பர் என்று மிக அழகாக சொல்லுகிறார். தளிர் மேலே நின்றாலும் ஒருவர் மர சுத்தியால் தட்டினால் அன்றி அந்த தளிரை துளைக்காத உளி போல்வர் கயவர். உளி போல்வர் கயவர். ஒரு பசுமையான தளிர், இளந்தளிர் இலை பசுமையாக இருக்குது. அது மேலே உளியை நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது அந்த தளிரை துளைக்காது, துளை போடாது. அந்த உளி மேலே ஒரு மர சுத்தியில் எடுத்து தட்டினீங்கன்னா தான் அந்த பசுமையான இலைக்கு துளை விழும். ஆக உளியின் தன்மை, தன்னை யாருன்னா தட்டினாதான் அது துளை போடும், இல்லைன்னா அது துளைக்காது. அப்போது அப்படிப்பட்டவங்களாம் கயவர்கள். உளி போன்றவர்கள் கயவர்கள். ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்படிப்பட்ட கயவர்கள் கருணை இயல்பு உடையவர்களுக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டார்கள். ஒரு உதவியும் செய்ய மாட்டான் நல்லவனுக்கு. தன்னை தாக்கி துன்புறுத்துவோருக்கு எல்லா உதவியும் செய்வர். அடிக்கிறான் உதைக்கிறான்னு வச்சுங்க, எல்லா உதவியும் செய்வான். சட்டப்பை இருக்கிறது எல்லாம் எடுத்து கொடுப்பான். மற்றபடி நல்லவனுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டான். அதுதான் கயவர், உளி போல்பவர். ஆக தம்மை வருத்துவோர்க்கு கயவர் உதவி செய்வர். வருத்தினாதான், தன்னை துன்புறுத்தினாதான் உதவி செய்வான். அதுதான் கயவருடைய தன்மை. அதைத்தான் திருவள்ளுவர் கூட மிக அழகாக சொல்கிறார். ஈர்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு. இதே தான், அதுவும் கயமை தான், இதுவும் கயமை தான். வள்ளுவர் சொல்கிறார், கயவர்கள் அவனை கன்னத்தில் ஒருத்தன் வந்து இடித்தாதான் கொடுப்பானா. மற்றபடி உண்டை சாப்பிட்ட எச்சில் கையை கூட காக்காவுக்கு உதற மாட்டானா. அதில் ஒட்டிங்கிற ஒரு பருக்கை காக்கா சாப்பிட்ருமா. அதான் கயவர். ஆக நாம் அப்படி கயவரை போன்று இல்லாமல் நல்லவர்களாக வாழ்வோமா? நன்றி, வணக்கம்.